ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம வச்ச டைட்டில் அந்த மாதிரி, ஹவு டு இம்ப்ரெஸ் யுவர் க்ரஷ் ஆன் சோஷியல் மீடியா. இந்த வீடியோவில் நான் சொல்கிற இந்த 5 சிம்பிள் டிப்ஸ் மட்டும் உங்களோட டெக்ஸ்டிங் கேமில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 100% அந்த பொண்ணு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி, ரைட்? ஸோ டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். இது வந்து ஸ்கூல் பசங்களுக்கும் காலேஜ் பசங்களுக்கும் கிடையாது. ஏன்னா நான் ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்ஃப்ளூயன்சர். உங்களுடைய சின்ன மனசை நான் கெடுக்க விரும்பலை. இந்த 20+ ஏஜ் ஆயிடுச்சு ப்ரோ, நான் இப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், எனக்கு ஸ்டில் நர்வஸாக இருக்குது, எப்படி ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், ஓகே? இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டிண்டர், ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட் எவர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாலும் நம்ம ஒரு அழகான பொண்ணை அப்ரோச் பண்ணுறோம், அதாவது ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக எப்படி மெசேஜ் பண்ணுறது, எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்ஸ்டாகிராமை நான் ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொல்ல போகிறேன், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பசங்க பண்ணுற மிஸ்டேக் என்னடானா, ஒரு ப்ரொஃபஷனல் யூசர் நேமே செலக்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ உங்கள் பேர் நவீன் அப்படின்னா நவீன் அப்படின்னு யூசர் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நவீன் உங்கள் அப்பா பேர் சைடில் போட்டுக்கோங்க. 20 to 25 இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற நிறைய பசங்களோட ப்ரொஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, டியூக் லவர் கார்த்திக், புல்லட் மணி, அதுக்கப்புறம் வால்டர் வெற்றி, பீப்புள் கால் மீ மதன், கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு. ஸோ இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னாலே அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஒரு மெச்சூர்டான விமன் இந்த மாதிரி யூசர் நேம் இருக்கிறவங்களே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் போட மாட்டாங்க. உங்களுடைய டோர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே க்ளோஸ் ஆயிடுது. கேம் ஓவர். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னடானா, இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்ம எல்லாருமே வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருப்போம், ரைட்? நீங்கள் ஒரு 20-25 பிக்சர்ஸ் மினிமம் உங்களோடது போட்டிருக்கணும். டிஃப்ரெண்ட் பிளேசஸில், டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில், டிஃப்ரெண்ட் காஸ்டியூமில், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் எடுத்து போட்டிருக்கணும். ஜஸ்ட்டு சும்மா செல்ஃபி எடுத்து போடாமல் ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவில், உங்கள்கிட்ட கேமரா இருக்காது, பட் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ப்ராப்பராக எடிட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஒரு பொண்ணுக்கு வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு மெசேஜ் பண்ணுறோம், உடனே அவங்க வந்து ஹாய் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுற மாட்டாங்க. நம்மளுடைய ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து நம்ம பேஜ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, நம்ம கொஞ்சம் நல்ல லுக்கில் இருக்கோம், ஒரு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா எஸ் இந்த பையனுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு செகண்டாக உங்களுக்கு தோணும். நம்மளுடைய ப்ரொஃபைல், நம்மளோட பேஜ் ரொம்ப கேவலமாக இருக்குது, இல்லை சுமாராக தான் இருக்குது அப்படின்னா நம்மளையும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பசங்களை மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் சொன்ன அந்த யூசர் நேம் அண்ட் அதே மாதிரி உங்களுடைய பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. தேர்ட் இம்பார்ட்டன்ட் டிப், நிறைய பசங்க பண்ணுற மிஸ்டேக்காக நான் பார்க்குறது என்னடனா, அவங்களுடைய பேஜை வந்து நிறைய பேர் ப்ரைவேட்டில் போட்டுருவாங்க. இப்போ ஒரு பொண்ணு தன்னுடைய பேஜை ப்ரைவேட்டில் போடுறா அப்படின்னா அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது, ரைட்? பட் நம்ம பசங்க நம்ம மேக்ஸிமம் நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் வைக்கணும். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்க மட்டும்தான் என்னோட போஸ்ட்டு பார்க்கணுன்ற மாதிரி செட் பண்ணாமல் ஜஸ்ட் ஓப்பனில் போட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஹாய் மெசேஜ் அனுப்புகிறீங்க, அவங்க நம்மளுடைய ப்ரொஃபைலை வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. விசிட் பண்ணி வரும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் பார்க்க முடியும் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நமக்கு ஃபாலோ பண்ணி பார்க்குறத விட்டுட்டு அவள் ஜஸ்ட்டு நம்மளை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாள். ஸோ அந்த ப்ராசஸை நம்ம தான் கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுக்கணும். நம்ம பப்ளிக்கில் ஓப்பனாக போடுறோம் அப்படின்னா வந்து பார்ப்பாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 ஃபோட்டோ நல்ல ஆங்கிளில் நல்லா எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எஸ் இந்த பையன் கூட சேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த தாட் வரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப், ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணுற சிச்சுவேஷனில் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு மெசேஜ் எப்பவுமே வந்து ஹாய் ஹலோ வாட்ஸ்அப் வாட் ஆர் யூ டூயிங் இந்த மாதிரி நார்மல் மெசேஜஸ் அனுப்பாதீங்க. ஏன்னா எல்லா பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதே மெசேஜஸ் தான் அனுப்புவாங்க. அதுவும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபிகரை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற எய்மில் இருந்தீங்க, பார்க்குறக்கு ஒரு பொண்ணு சுமாராக இருக்குன்னா கண்டிப்பாக அவளுடைய இன்பாக்ஸில் வந்து குறைஞ்சது 10-20 மெசேஜஸ் வந்திருக்கும். ஹாய் 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 ஹலோ நான் உங்கள் ஃபேன், எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்களான்னு எல்லா பசங்களும் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்பும்போது எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்கணும். அதாவது அவங்க மனசில் வந்து ஒரு க்யூரியாசிட்டி அரவுஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின், ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வர்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்கள எல்லா சோஷியல் மீடியாவிலும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பொண்ணு வந்து ஃபோராமில் ஒரு டேட்டூ அடிச்சிருக்கா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு டேட்டூ அடிச்சிருக்கா அப்படின்னா உங்களோட போஸ்ட்டில் நான் இந்த மாதிரி டேட்டூ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, இது எங்கே பண்ணீங்க, இந்த ஒர்க் யார் பண்ணா, இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கும்போது அவங்க ஆன்சர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்காங்க. நம்பர் 1, உங்களுடைய ஃபோராம் டேட்டூ ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நம்மளோட டேட்டூவை பார்த்து ஒருத்தவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான், ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்ம மேலே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வரும். செகண்ட் 1, இந்த ஒர்க் யார் பண்ணா, இது எங்கே பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க நமக்கு ஹாப்பியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஜஸ்ட்டு ஹாய் ஹலோ அப்படி என்னன்னா மற்ற பசங்களை மாதிரி நம்மளுடைய மெசேஜையும் அவங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கொஷின் போடும்போது எப்போவுமே
95% அந்த ஆப்பனன்ட் பார்ட்டி நமக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அண்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணும்போது நிறைய பசங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் ஹாய் அனுப்பிட்டு கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் காலையில் ஹாய் அனுப்புகிறாங்க அப்படின்னா மறுபடியும் நைட்டு ஹாய் அனுப்புவாங்க. அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் ரிப்ளை மீ, ஒரு ரிப்ளை பண்ணுங்கள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி நீங்கள் மறுபடியும் கிரிஞ்சின்னு கிடையாது, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்க மேலே ஜெனுவினாக, அவங்கக்கிட்ட எப்படியாச்சும் பேசிடணுன்ற அந்த ஆர்வம் அந்த எமோஷன் எல்லாமே நமக்கு இருக்கும். பட் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஹாய் 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 ப்ளீஸ் ரிப்ளை மீ, ஒன் மெசேஜ் ப்ளீஸ், ஐ லைக் யூ ஸோ மச், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மெசேஜ் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க என்றைக்காச்சும் ஒரு நாள் உள்ளே போய் பார்க்கும்போது என்னடா இவன் இவ்வளோ காஞ்சி போயிருக்கானேன்னு சொல்லி மெசேஜே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், 5th ஸ்பெஷல் டிப் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியப்படுத்தணும். அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களோட பேஜுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு லைக் பண்ணணும். இப்போ லைக் பண்ணும்போது நிறைய பசங்க பண்ணுற மிஸ்டேக் என்னடனா, வரிசையாக எல்லா ஃபோட்டோயும் லைக் பண்ணிடுவாங்க. வரிசை எல்லா ஃபோட்டோவும் லைக் பண்ணும்போது அவங்க நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தா நம்மளுடைய பேராக தான் இருக்கும். யாரா இவன் பயங்கர ஜொல்லு பார்ட்டி போல் அப்படின்னு நினச்சிருவாங்க. எல்லா ஃபோட்டோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மேபி ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் கேப் விட்டுட்டு மறுபடியும் அவங்களோட ஒரு 2 ஃபோட்டோ லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணும்போது அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கமெண்ட்டில் போயிட்டு உங்களோட டேட்டூ நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களோட போஸ்ட் நல்லா இருக்குது, உங்களோட ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குது, உங்களோட ஹேர் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பையன் நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்கானா இல்லையா, இவன் யார், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தவன் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஐடியில் போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. ரைட்? அப்படி நம்ம இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இருக்கோம் அப்படின்னு அந்த ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நம்ம தெரிய வைக்கிறோம். எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து லைக் பண்ணி நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்கள் கூட பேசணும், உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன், நீங்கள் இன்னும் பார்க்கல, ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளை ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு தான் போவாங்களே. நம்ம மேலே ஒரு சிம்பதி தான் வருமே ஒழிய நம்ம மேலே ஒரு ஃபஸ்ட்டு நல்ல இம்ப்ரெஷன் வராது. ஒரு நல்ல ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு மெசேஜ் ஒரு கொஸ்டின் கேட்கணும். அதே மாதிரி கமெண்ட் பண்ணும்போது எப்பவுமே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள், காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடியே சொன்னேன், உங்களோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது, உங்களோட போஸிங் ரொம்ப நல்லா இருக்குது, உங்களோட லொக்கேஷன் நல்லா இருக்குது. சப்போஸ் அவங்க வந்து ஒரு அவங்களோட பெட் டாக் கூட அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க அப்படின்னா, உங்களுடைய நாய் ரொம்ப நல்லா இருக்குது, உங்களோட லேப் நல்லா இருக்குது, பெட் அனிமல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த மாதிரி நம்ம ஒரு ஜெனுவினான ஒரு கமெண்ட் பண்ணணும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப், இது ஒரு ஸ்பெஷல் டிப்பு. இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி இருக்குது, நம்ம அடிக்கடி ஸ்டோரி போடணும். அதே மாதிரி நம்ம ஸ்டோரி போடும்போது எப்படி போடணும்னா, இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நான் வந்து ஸ்டாரிங் போஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், இன்னொன்று வந்து ஸ்மைலிங் போஸ். இதில் நம்ம எப்படி கேட்கணுன்னா, விச் சூட்ஸ் மீ பெட்டர், இந்த 2ல் எனக்கு எது நல்லா இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு ஸ்மைலிங் நல்லா இருக்குன்னு மெசேஜ் வரும். இல்லை அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து ஸ்டார் பண்ணுறது நல்லா இருக்குது, ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டுக்கோங்க, ஒரு ரெட் ஷர்ட் போட்டுக்கோங்க, இந்த 2 ஷர்ட்டில் எது நல்லா இருக்குது. ஒன்று ரெட் ஷர்ட் நல்லா இருக்குன்னு மெசேஜ் வரும், இல்லை அப்படின்னா ப்ளூ ஷர்ட் நல்லா இருக்குன்னு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடும்போது அங்கே நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா நமக்கு டிரெக்டாகவே வந்து இது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு டிரெக்டாக நமக்கு வந்து மெசேஜ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கமெண்ட்ஸ்லேயும் ஸ்டோரிலையும் நம்ம இருக்கோன்னு காட்டணும். மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டீசெண்டாக நம்ம மெசேஜ் பண்ணணும். நம்ம ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கோம், காஞ்சி போயிருக்கோம், நான் உங்களை வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது எக்காரணத்தை கொண்டு அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தக்கூடாது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்தராக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு பொண்ணு நமக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட, உங்கள் நம்பர் கிடைக்குமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் அழகாக இருக்கீங்க, அப்புறம் நீங்கள் ஹாட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஸ்வீட்டாக இருக்கீங்க, நீங்கள் செக்ஸியாக இருக்கீங்க, இந்த மாதிரி ரொமான்டிக் மெசேஜஸ் எடுத்து உடனே போயிடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் மிஸ்டேக் மட்டும் ஒரு தடவை பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பொண்ணு தூரம் போக முடியுமோ அந்தளவுக்கு தூரம் போயிடும். பொண்ணுங்களுக்கு எப்பவுமே சேஃப்டி, கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய இன்டென்ஷன், நம்மளுடைய ஆங்கிள் எடுத்தோன்னே தப்பாக போகுது, தப்பான ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்மளுடைய மெசேஜை அவங்க ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ எப்பவுமே டீசெண்டாக பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வேர்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். உங்களுடைய எல்லா பிக்சரும் நான் பார்த்தேன், எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது, கேமரா ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது, உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது இந்த பிக்சர் பார்க்கும்போதே தெரியுது. இப்படி நம்ம பண்ணுறதுக்கும் உங்களோட எல்லா பிக்சரும் பார்த்தேன், செம்ம அழகாக இருக்கீங்க. ஸோ இது 2க்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ நம்மளுடைய பேஜை நம்ம ப்ரொஃபஷ்னலாக மெயின்டைன் பண்ணோம், நம்மளுடைய கமெண்ட்ஸை ப்ரொஃபஷ்னலாக மெயின்டைன் பண்ணோம், நம்மளோட மெசேஜஸை ப்ரொஃபஷ்னலாக மெயின்டைன் பண்ணோம். இப்படி பண்ணிங்க அப்படின்னா லாங் டேர்மில் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும். ஸோ நான் சொன்ன இந்த 5 டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் இன்றைக்கி நைட்டே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குவாரண்டைனில் நேருக்கு நேர் நம்ம யாரையும் வந்து பார்த்து பேச முடியாது. ஜஸ்ட் சோஷியல் மீடியா தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். until that, bye from Sanju.